ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு சின்ன ஒரு எஃப்எம் பிளேயர் தான். என்னோட மதருக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்தது. என் அம்மா வந்து பாட்டு கேட்கணும் அப்படின்னாங்க. அப்போ அதை ரெடி பண்ணி கொடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டனா, எஃப்எம்க்கான ஆண்டனா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட் ஸ்பீக்கர் 2, ஒரு MP3 முடியல், ஒரு வால்யூம் அட்ஜஸ்ட், இந்த மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இதில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக பாடலை, சார்ஜ் ஏறி நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு வந்து DC 5 வோல்ட்டு கொடுத்துருந்தேன். அது பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்விட்ச் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் இதோட மெயின் இது. அதே போல் பேக் சைடு ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நார்மல் லைட் இண்டிகேட்டர் தெரியுதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா சார்ஜிங் லைட் தெரியுதான்னு பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இந்த ஸ்பீக்கரோட பேக் நாய்ஸ் வரும்ல, அதுக்காக கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணேன். பட் ஆன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை. அதான் இந்த பிரச்சனையே. இப்போ ஆன் ஆகிடுச்சு. வால்யூம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா நம்மளோட சேனலில் ஓல்டு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் ரெஸ்டோரேஷன் ப்ளஸ் வந்து எலக்ட்ரானிக் கம்போனன்ட்ஸ் எங்கே விலை கம்மியாக கிடைக்குமென்னு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுறோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே நம்ம 1/2 இன்ச் ஸ்க்ரூஸ் தான் கொடுத்துருந்தேன். இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம வந்து ஏற்ற முடியும். தென் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டு தான், பிளாஸ்டிக் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டாலான ஒரு எஃப்எம் பிளேயர் தான். ஸோ நார்மல் ஒரு கிளாஸ் டி, சின்ன சைஸ் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா உள்ளார வந்து ஃபுல்லாக ஒட்டடை, அதுக்கப்புறம் ஒயர் கொச்சம் தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு விவரமே தெரியாதப்போ, தட் மீன்ஸ் ஆம்ப்ளிஃபையர் எப்படி செய்கிறது, ஒரு எஃப்எம் பிளேயர் எப்படி செய்கிறது தெரியாமல் அந்த டைமில் செஞ்சது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் தான் கொடுத்துருந்தேன். இதில் என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். அதே போல் பார்த்திங்கனாக்கா உள்ளார ஒயரிங் எல்லாமே வந்து லைக் அந்த ஸ்லீவ்ஸில் நவுந்து என்ன ரீசன் தெரியல, கீழே போட்டிருப்பாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம இதை தான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அதில் உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா கரப்பாம்பூச்சி வேறு இருந்தது, ப்ளஸ் இது தான் பேட்ரி. ஸோ இந்த பேட்டரியில் தான், இந்த 3 லித்தியம் அயன் பேட்டரியில் தான் நம்மளுக்கு வந்து பேட்டரி சார்ஜ் ஏறுறது. ஸோ இது மூலிமா தான் ப்ளே ஆகும். அவங்க வந்து ஏன்னா ஒரு வாட்டி சார்ஜ் போட்டாங்கன்னா வெளியில் எங்கேயோ எடுத்துகிட்டு போய் பார்க்கறதுக்கோசரம் கேட்கறதுக்கோசரம் தான் இதை நான் ரெடி பண்ணேன். ஒயரிங் ரிமூவ் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வால்யூம் நாப் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வால்யூம் நாப் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கலாம். ஏன்னா அதில் ஒயரிங் சரியாக கொடுத்து போனால் எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு செஞ்சு போனால். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயரிங் வந்து கொடுத்துருக்கு. வால்யூம் லோவாக வந்திருக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நான் அந்த உள்ளே கொடுத்துருக்க ஒயர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டென்டியோமீட்டர் கொடுக்குறோம் பார்த்திங்களா, அந்த ஒயரை வந்து மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ லெஃப்ட் ரைட்டுங்கிறத வந்து நான் லைனை மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டாக்கா இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். அடுத்தபடி நம்ம சார்ஜிங் மாடியூல் பார்க்கலாம். இதில் எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் கரப்பாம்பூச்சி தான் இருக்குது. ஸோ அதுதான் பெரிய இஷ்யூவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கரப்பாம்பூச்சி தான் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒயரிங் எங்கெங்கே பார்த்தா எல்லாமே சரியாக தான் இருந்தது. சார்ஜிங்கில் வந்து எந்த ஒரு ஒயரிங் டேமேஜும் இல்லை. ஸோ முதல் வேலையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொட்டென்டியோமீட்டர் அதில் வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஸோ சால்ட்ரு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற ஒர்க்கை பார்க்கலாம். இப்போ சால்ட்ரிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. டீகோடர்லேருந்து இன்புட்டும் அவுட்புட்டுக்கான ஒயரும் கொடுத்தாச்சு. அதுக்கான எர்த் எல்லாமே பக்காவாக கொடுத்துட்டோம். அடுத்தபடியாக இதை வந்து பாக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம மல்டிமீட்டர் வந்து அதில் மார்க் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப சின்னதாக இடம் இருக்கிறதுனால என்னால் ஸ்க்ரூ கையால் இது பண்ண முடியல. அதனால் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதை வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட நோஸ் பேர் இருந்தது. ஸோ நோஸ் பேர் வச்சு ஃபுல் டைட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இருக்க கிளாஸ் டி ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஏன்னா அதை திருப்பி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அதனால் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கான சார்ஜிங் ஒயர் ப்ளஸ் வந்து இன்புட் வோல்டேஜ், ஆடியோ இன்புட், ஆடியோ அவுட்புட் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம ஸ்பீக்கருக்கான ஒயரிங் இதில் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டிருக்கோம். சார்ஜ் போட்டாச்சு. இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட இந்த மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஆன் பண்ணலாம். Low battery, please charge.
ஓகே. இப்போ நம்ம இதில் பேட்டரி தான் ப்ராப்ளம். ஸோ பேட்டரியை வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இதில் சார்ஜிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு வேறு எதாவது ஆண்டனாவும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு 5 வோல்ட் அடாப்டர் கொடுக்காம டேரெக்டாக 12 வாட் கொடுக்கலான்னு பார்த்து அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா 7805 ரெகுலேட்டரை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஏன்னா என்கிட்ட ஒரு 12 வோல்ட் அடாப்டர் இருந்துச்சு. ஸோ 12 வோல்ட் அடாப்டர்லேருந்து இன்புட் கொடுத்து இதுலேருந்து 5 வோல்ட் நம்ம எடுத்தாக்கா சார்ஜ் கரெக்டாக ஏறும். ஸோ அதே போல் இந்த ஹோலும் வந்து சரியாக போகலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ட்ரில் பிட் வச்சுட்டு இந்த ஹோலை ரெடி பண்ண போகிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து போயிடுது. உள்ளே நம்ம கம் வச்சு கூட ஒட்டிக்கலாம், இல்லை நெட்டு வந்து டைட் கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ரெகுலேட்டரை வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் செக் பண்ணேன். அவுட்புட் செக் பண்ணால் சுத்தமாக அவுட்புட் வரவே இல்லை. சரி ஒரு வாட்டி ரெகுலேட்டர் ஃபால்ட்டாக இருக்குன்னு பார்த்தா ரெகுலேட்டர் நல்லா தான் இருந்தது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணி பார்த்தா சார்ஜர் செக் பண்ணி பார்த்தா சார்ஜரில் அவுட்புட் வரவே இல்லை. ஸோ சார்ஜர் ஃபால்ட். ஸோ என்கிட்ட வேறு 12 வோல்ட் சார்ஜர் இல்லை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா அந்த 12 வோல்ட் கனெக்டர் கொடுத்தாச்சு. பட் இதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு ஐடியா பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தாக்கா நம்ம நார்மல் 3.5 வோல்ட் அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, 5 வோல்ட் அடாப்டர். அந்த அடாப்டரில் 12 வாட் பின் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ 12 வாட் பின்னை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து இதுக்கு பவர் வர மாதிரி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ சார்ஜ் ரொம்ப லோவாக இருந்ததுனால நான் இப்போ அந்த அடாப்டர் கனெக்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேட்டர் அந்த ரெட் லைட் வந்து கரெக்டாக எரியுது. ஸோ எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஒயர் மட்டும் லூஸாக இருக்குது. நம்ம அதை வந்து கம் வச்சு ஓட்டிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சார்ஜும் ஆகுது. ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து சிஸ்டம் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். Play by TF card. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆம்பிளிஃபையர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது அம்மாவுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டாக இருக்கும். திருப்பி என்ன பழைய பொருள் அவங்களுக்கு திருப்பி கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.